மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். பெரியவா மகிமை என்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சின்ன செய்தியை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் வெளிநாட்டு வேலைக்கு போய் சென்ற ஒரு அன்பர் காஞ்சிபுரத்திற்கு வந்து மகா பெரிவாளை தரிசித்து விட்டு, நான் பெரிவா இங்கிலாந்திலே எங்கள் திதி சிரார்த்தமெல்லாம் செய்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு என்று சொன்ன உடனே, பெரியவா பொதுவாக கடல் கடந்து போவதையே விரும்ப மாட்டார். இந்த சிரார்த்தம், தந்தையாருக்கு தாயாருக்கு திதி கொடுப்பது என்பதெல்லாம் அவரவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர். பாம்பே வரைக்கும் கூட பெரியவா போனதில்லை. புனே வரைக்கும் போனவர். அதில் தாண்டி போனால் கடல் இருக்கிறது என்பதற்காக தாண்டி செல்லாதவர். காஞ்சி பெரியவா கடல் தாண்டி செல்லக்கூடாது என்கிற அந்த ஒரு உண்மையான அந்த கோட்பாடுகளை, மடத்தினுடைய கோட்பாடுகளை முழுமையாக கடைபிடித்த ஒரு பெரிய அற்புதமான மகான். ஒருமுறை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், MS சுப்புலட்சுமியும் சதாசிவமும் கல்கி சதாசிவம் அவர்களும் மடத்திற்கு ராக் கணபதி அழைத்து வருகிற பொழுது அங்கே வரிசையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது ராக் கணபதி பெரியவாடத்திலே சொல்லவில்லை, வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. ராக் கணபதிக்கு மனசு திக் திக்கு நடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் நினைத்து பக்கத்தில் கல்கி சதாசிவம் வந்த உடனே பெரியவா தீர்த்தத்தை அந்த உத்தரனை எடுத்து கீழே வைத்து விட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தேங்காயை படார் என்று உடைத்து அதிலிருந்து வருகிற இளநீரை இது உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம் என்று சொல்லி அவருக்கு கொடுத்தார். ஏனென்றால் தான் கடல் தாண்டி வருவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொண்டு தன்னுடைய நிலையும் மாறாது வந்தவருடைய மனம் கோணக்கூடாது என்பதற்காக அந்த தேங்காயை உடைத்து தீர்த்தம் கொடுத்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே போல நம்முடைய நிறைய அற்புதமான கம்பன் நிகழ்வுகளுக்கெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட மூமு இஸ்மாயில் அவர்கள், கம்பனை கரைத்து குடித்த மூமு இஸ்மாயில் அவர்கள் வந்தபோது விபூதி குங்குமம் இருந்தாலும் இது உங்களுக்கு வழக்கம் உண்டு என்று சொல்லி சந்தனம் கூடு என்றெல்லாம் நீங்கள் விழா நடத்துவீர்கள் என்று சொல்லி சந்தனத்தை பிரசாதமாக கொடுத்த சம்பவத்தையும் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட அற்புதமான தன் நிலையிலிருந்து வழுவாத ஒரு பெரிய அற்புதமான மகான் இன்றைக்கு நம்மிடத்திலே வாழ்ந்தார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அங்கே அழகர் கோவில் பொய்கை கரைப்பட்டியில் தொடங்க பெற்றிருக்கிற பெரியவா கோவில் திருப்பணிக்கு ஒரு சதுரடி வீதம் 3500 வீதம் அனுப்பலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று இப்போதைக்கு ஒரு 159 மாதமாக மதுரையில் SS காலனியில் நம்முடைய 13 பொன்மேனி நாராயண் ரோட்டில் அமைந்திருக்கிற மகா பெரிவா கிரகத்தில் வியாழக்கிழமை தோறும் குருவார பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை இந்த குருவார பூஜை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த பூஜையில் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்கலாம். அதே போல் 20ஆம் தேதி மகா பெரிவாவுடைய அனுஷ உற்சவம், அதிலேயும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்கின்ற காலத்தில் வாழ்ந்த ஒரு மகோன்னதமான அற்புதமான ஒரு சந்நியாசி, சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு சந்நியாசி, அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்று நினைத்து பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட சன்னியாசி இன்றைக்கு இல்லையே என்கிற ஏக்க உணர்வு பல பேருக்கு இருக்கிறது. அப்படி அவர் இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கும் காஞ்சி மடத்திலே அவருடைய அதிஷ்டானத்தில் நம்முடைய எல்லோருக்கும் தினமும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறவர்கள் காஞ்சிபுரம் சென்று அவருடைய அதிஷ்டானத்திற்கு சென்று இன்றைக்கு பீடாதிபதியாக இருக்கிற சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப அற்புதமான அருள் பணியினை காஞ்சி மடத்திலே ஆற்றி வருகிறார். மகா பெரிவாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிஷ்யராக சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்னொரு மகா பெரியவராக இருந்து காஞ்சி மடத்தை அற்புதமாக நிர்வகித்து வருகிறார். அப்படிப்பட்ட காஞ்சி மடம் அதிஷ்டானத்திற்கு சென்று
பெரியவா எங்களை காப்பாற்று, எங்களுக்குள்ள மனக்குறையை போக்கு என்று மனமுறி நாம் வேண்டினால் கண்டிப்பாக மகா பெரிவா நமக்கு அருள் காட்டுவார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.